கர்த்தர் யுத்தம் பண்றப்ப நாம ஏன் பயப்படணும்? நம்மளுக்காக யுத்தம் பண்ற தேவன் அவர். ஹல்லேலூயா. உலகத்தை ஜெயித்தவர் நம்முடன் இருக்கிறார். நம்மளுக்காக உலகத்தை ஜெயித்த தேவனை நம்ம ஆராதித்து இருக்கிறோங்க. வெறும் கல்ல நம்ம ஆராதிக்கல, உயிரோடு இருக்கிற தேவன், நம்ம மத்தியில உலாவி கொண்டிருக்கிற தேவன், நம்ம கூப்பிடும் போது பதில் கொடுத்திருக்கிற தேவனை நம்ம ஆராதிச்சுட்டு இருக்கிறோம். நன்றி சுவாமி, நன்றி ராஜ். ஹல்லேலூயா. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனை நோக்கி நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த நாளில கூட உண்மை ஆராதிக்கும்படியாய் கர்த்தர் ஆண்டவரே எங்களை தெரிந்து கொண்டமைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபை மேலானது ஆண்டவரே. அப்பா, உம்முடைய கண்கள் எங்களை பார்த்து கொண்டிருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்த அலங்காரத்தோடு ஆண்டவரே அப்பா உம்மை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம் ராஜா. இந்த நாளில கூட கர்த்தாவே அப்பா ராஜா வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த நாளை நீர் ஆசீர்வதிக்கும்படியா வந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளையும் கர்த்தாவே அவர்கள் வழியை சுவைப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆம் தகப்பனே, இந்த நாளில ராஜாவே எங்கள் குற்றங்குறைகள் யாவையும் அப்பா ஒரு வசதி நீ தயவாய் மன்னிக்கும்படியா உங்களுடைய சமூகத்துல வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆம் தகப்பனே ராஜா, எங்களுடைய சகல விதமான பாவங்களை நீர் உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தினால கழுவி சுத்திகரிக்கிற தேவன் ஆண்டவரே. இந்த நாளில கூட நாங்கள் இந்த காலை நேரத்திலிருந்து இம்மட்டுமாய் இந்த 6 நாள் கூட ராஜா ஏதாகிலும் ஆண்டவரை தவறு செய்திருந்தால் என் தேவன் எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியா எங்கள் குற்றங்களை மன்னிக்கும்படியா உங்களுடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆம் தகப்பனே ராஜாவே, உடைய ரத்தத்தினால் எங்களுடைய பாவங்கள் அத்தனை நீர் கழுவும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆம் தகப்பனே, பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாளில கூட உங்களுடைய தேவ பிரசன்னமும் தேவ மகிமையும் இந்த இடத்துல கனிவோடு இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எலிசா கூப்பிட்ட போது இறங்கி வந்த தேவன் ஆண்டவரே, அந்த மெல்லிய சத்தத்தினால் பேசிய தேவன் நீர் ஆண்டவரே. இந்த நாளில கூட பிள்ளைகளுமே ஆராதிக்கும் போது அந்த சத்தம் ஆண்டவரே பிள்ளைகள் மத்தியில கேட்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆவியானவரே. அப்படியா இந்த இடம் முழுதுமாய் நீர் உலாவும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த இடம் முழுதுமாய் நீர் அசைவாடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மென்மையாக ராஜா ஆண்டவரே, பனி போல ஒவ்வொரு மேலையும் ஆண்டவரே நீர் அசைவாடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி ஆவியானவரே. இம்மட்டமாய் எங்களை நடத்தி வருகிற எபினேசரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. நன்றியோடு உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, உண்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆவியானவரே.
செய்கிற தேவன் ஆண்டவரே, ஒரு பெருமழையா எங்க மச்சில நீர் தேய்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா, வறண்ட நிலங்களில வாய்க்கால்கள் அமைக்கிற தேவன் அப்பா. ஆண்டவரே, கனி தரும் மரமாய் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீ காப்பாற்றி வளர்த்து கொண்டிருக்கிற தேவன் அப்பா. உமக்கு நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? கர்த்தருடைய சமூகத்துல வரும்போது எப்படி இருக்கணுமா? தேவனை ஆராதிக்கும் போது சந்தோஷத்தோட கம்பீரத்தோட ஆராதிக்கிறோம். எவ்வளவு பிரச்சனைகள் நம்ம மத்தியில இருந்தாலும் இந்த படியை ஏறி நம்ம கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும்போது நம்ம எல்லாம் பரிசுத்தமாக்கப்படும் போது தேவனை எப்படி தெரியுங்களா ஆராதிக்கணும்? நல்ல உற்சாகத்தோடு கரங்களை தொட்டி உங்களை மறந்து தேவ ஆவியானவரை ஒரு உணர்ந்து அப்படி ஆராதிக்கணும். தேவனை எப்படி தெரியுமா ஆராதிக்கணும்? ஆராதனை எப்படி தெரியுங்களா இருக்கணும்? நம்ம வந்து ஒரு கோமால இருக்கிறவங்களுக்கு உயிர் மட்டும்தான் இருக்கும், ஆனா மேல வந்து அசைவு இருக்காது. அப்ப அந்த உயிர் இருக்கணும் நம்மளுடைய ஆராதனையில. எப்படி இருக்கணும்? உயிர் இருக்கணும். பாடி வந்து நம்மளுக்கு எந்த வந்து மாம்சம் இதா இருந்தாலும் ஆவியில நீங்க உயிரோட தேவனை ஆராதிக்கும் போதுதான் கர்த்தர் ஒரு கட்டுகளை அறுக்கிற தேவனா இருப்பாரு, விடுதலை கொடுக்கிற தேவனா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. இயேசு நாமத்துல ஒவ்வொரு நம்ம எழும்பும்படியா கர்த்தர் இந்த நாளில ஒவ்வொருவரையும் அழைத்து வந்திருக்காரு. கரங்களை எப்படி தெரியுங்க தட்டணும்? இப்படி தட்டுறது இல்ல, இப்படி தட்டணும். உற்சாகத்தோட ஒரு பிரைம் மினிஸ்டர் நம்ம வீட்டுக்கு வந்தாலும் சொன்னா எப்படி நம்ம கரங்களை தட்டுவோம்? அவருக்கு உற்சாகம் நம்ம கரங்கள். ஆனா நம்ம தேவன் யூத சிங்கத்தின்
ராஜா, எரிகோ மதில உடைத்த தேவன், செங்கடலை பிளந்த தேவன். அப்படிப்பட்ட தேவனை நம்ம எப்படி ஆராதிக்கணும்? உற்சாகத்தோடு கரங்களை தட்டி ஆராதிக்கணும். உடம்பு சோர்ந்து எனக்கு தூக்கமா இருக்கு, மயக்கமா இருக்கு, பசியா இருக்கு, இப்படி நீங்க ஆராதிக்கும் போது இந்த ஆராதனை தேவ மத்தியில இறங்குவாரு. ஜெபம் செய்யற தேவன் பதில் கொடுப்பாரு. ஆனா ஆராதனையில தான் தேவன் அவர் இறங்கி வருவாரு. அவரை நம்ம சந்தோஷப்படுத்த முடியும், அவரை பிரியப்படுத்த முடியும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் தேவனை சந்தோஷப்படுத்த வந்திருக்கீங்க? ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க இன்னும் சத்தமாய். ஹல்லேலூயா. இயேசு நாமத்தில் நம்ம எழுவோம். ஹல்லேலூயா. இயேசு நாமத்தில் எழும்பிடுவோம். யுத்த வீரர்கள் நாங்களே. இயேசு நாமத்தில்
எத்தனை பேர் சந்தோஷமா தேவன் ஆராதிக்கிறீங்க? வீடுமா சொல்லுவோமா? நீங்க ஆராதிக்கும் போது பார்த்தா சந்தோஷமே இல்லாம ஆராதிக்கிற மாதிரி இருக்கு. ஹல்லேலூயா. ஆண்டவர் மோசே கரங்களை உயர்த்தி நிற்கும் போது இஸ்ரவேலுக்கு விரோதமா எழும்பின அமலேக்கியரை ஆண்டவர் முறியடித்தாரு. ஹல்லேலூயா. அவர் முறியடித்தாரு. இன்று இந்த காலை வேளையில நீங்களும் நானும் தேவனை ஆராதிக்கும் போது உங்களுடைய நுகங்கள் எப்படியா? நாங்கள் உண்மை ஆராதிக்கும் போது எங்களுக்கு விரோதமா எழும்பி வருகிற சத்துருவின் கிரியைகளை ஆண்டவர் முறியடித்தபடியால் இன்று அபிஷேகம் நுகங்களை முறிக்கும் போது ஆவியானவர் நாங்கள் ஆராதிக்கும் போது கட்டுகள் அவிழ்க்கப்படும்படியா, எங்கள் பாத்திரங்கள் நிரம்பி வழியும்படியா இன்றைக்கு நீங்க ஆராதிக்கிற வேலையில சந்தோஷத்தோடு உற்சாகத்தோடு தேவனை ஆராதிக்கும் போது கர்த்தர் நம்ம கட்டுகளை அறுக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. அபிஷேக நுகங்களை முறிக்கிறது போல இன்று நீங்க தேவனை ஆராதிச்சு கூப்பிடும் போது தேவன் கட்டுகளை உடைக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் யுத்தத்தில் நாம் நிற்கும் போது சந்தோஷம் தாங்க. கர்த்தர் யுத்தம் பண்றப்ப நாம ஏன் பயப்படணும்? நம்மளுக்காக யுத்தம் பண்ற தேவன் அவர். ஹல்லேலூயா. உலகத்தை ஜெயித்தவர் நம்முடன் இருக்கிறார். நம்மளுக்காக உலகத்தை ஜெயித்த தேவனை நம்ம ஆராதித்து இருக்கிறோங்க. வெறும் கல்ல நம்ம ஆராதிக்கல, உயிரோடு இருக்கிற தேவன், நம்ம மத்தியில உலாவி கொண்டிருக்கிற தேவன், நம்ம கூப்பிடும் போது பதில் கொடுத்திருக்கிற தேவனை நம்ம ஆராதிச்சுட்டு இருக்கிறோம். அப்ப எத்தனை நுகங்கள், எத்தனை கட்டுகள், எத்தனை சத்துரு திட்டங்கள் வந்தாலும் அவர் முறியடிக்க
அழைக்கிற தேவனாய், நம்மளுக்கு யுத்தம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். நமக்கு விரோதமாய் எழும்பி வர ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும் என்று சொன்ன தேவன். ஹல்லேலூயா. நம்பி வந்த பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. ராஜாவே, நரங்க கரங்களை தட்டி உம்மைத்தான் நான் பார்த்தேன், பிரகாசம் அடைகின்றேன். அவரை பார்த்த முகங்கள் எப்பவுமே பிரகாசமா இருக்குமா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். அவமானம் அடைவதில்லை, அப்பா நான் உமது பிள்ளை.
என்று சொல்லி அவங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை உணர்ந்தவர்களால் இந்த உரையை வைப்போமா. ஆண்டவரே, உம்முடைய கண்கள் எங்களை நோக்கி பார்த்து கொண்டிருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எல்லா இடுக்கண்களை நீக்கி விடுவிக்கின்ற தேவன் என் ராஜா, எங்க பக்கத்துல நீ இருக்கிறீர் ஆண்டவர். ஆமாண்டவர், எத்தனை துன்பங்கள் எங்களுக்கு நேர்ந்து வந்தாலும் அத்தனையிலிருந்து விடுதலை கொடுக்கிறவர் நீர் ஆண்டவர். தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இம்மட்டமாய் ஆராதனை மற்ற கத்தர் இறங்கி வந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து ராஜா தேவ செய்தியை கத்தர் ஆசீர்வதிக்கும்படியா ஆண்டவரே, தேவ செய்தியில கத்தர் எங்களோடு பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். அந்த வார்த்தை ஒவ்வொரு இருதயத்தையும் பிடிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆம் தகப்பனே, தொடர்ந்து ஆரம்பம் முதல் இறுதி வரை பரிசுத்த ஆவியானவரை நீரே பொறுப்படுத்தி நடத்த வேண்டும்படியா உங்களுடைய கிருபையின் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். என் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸ், நித்திய ஜீவன் ஜெப வீடு என்கிற கர்த்தருடைய ஆசீர்வாதமான வீடியோகளை கண்டு தேவ கிருபையை பெற்றுக் கொள்வீர்களாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.